ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். இது வந்துட்டு பன்னீர் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ டிக்கி. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி. இந்த டிக்கி வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உள்ளுக்குள்ள ஜூஸியான ஒரு பன்னீர் ஸ்டஃபிங்கோட, வெளியில் வந்துட்டு பொட்டேட்டோ மிக்ஸோட, கிரன்ச்சியான லேயரோட ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ டிக்கி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பன்னீர் டிக்கிக்கு நான் வந்துட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிப் என்னன்னா, நீங்க வந்துட்டு சுட இருக்கும்போது மேஷ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்துட்டு ஒன்று கையில மேஷ் பண்ணலாம், இல்லைன்னா துருவிக்கலாம். கேரட் துருவியில நல்லா சாஃப்டா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சுட மேஷ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நிறைய வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு வச்சிருக்கோம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு டிக்கி வந்துட்டு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்க தூள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுல ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தலையும் இதுல ஆட் பண்ணிடுங்க. இது வந்து பைண்ட் ஆகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒன்று வேணும். ஏன்னா நம்ம வந்துட்டு கட்லெட் மாதிரி இதை வந்துட்டு நம்ம கிரம்ஸ்ல கோட் பண்ண போறது இல்லை. இது பைண்ட் ஆகணும்னா நம்ம ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும். ஒன்று பிரெட் கிரம்ஸோ இல்லைனா கார்ன்ஃபிளவரோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும். நான் இன்னைக்கு வந்துட்டு கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ண போறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கார்ன்ஃபிளவர் வந்துட்டு உங்க உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு ஈரப்பதமா இருக்கு அது பொறுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்னா இது மாதிரி ஒரு டவ் மாதிரி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்மளோட உருளைக்கிழங்கு மிக்ஸ்சரை. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். நம்ம வந்துட்டு சென்டர்ல வந்துட்டு பன்னீர் ஸ்டஃப் பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்துட்டு நான் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். கேரட் துருவியில போட்டு இதுலயும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம். நம்ம பொட்டேட்டோக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் போட்டோம். இதுல ஒரு வேரியேஷன் காட்டுறதுக்காக நம்ம இதுல சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமா முந்திரி பருப்பு இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு அதில் ஆட் பண்ணிருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு கிரன்ச்சியான டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே கொத்தமல்லி தழை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க மின்ட் லீவ்ஸ் கூட போடலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் மின்ட் ஆட் பண்ணோம்னாலும். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுல இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம இது மாதிரி நம்மளோட ஸ்டஃபிங்கையும் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு கலவையும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்டஃபிங் பன்னீர் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு எப்படி டிக்கி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் கையில. இதுல இருந்து ஒரு பால் அளவுக்கு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு. இப்போ இது மாதிரி சென்டர்ல வந்துட்டு ஒரு வெல் மாதிரி பண்ணிக்கோங்க. இதுல தான் நம்ம இந்த பன்னீரை வந்துட்டு ஸ்டஃப் பண்ண போறோம். பன்னீர் ஸ்டஃபிங்க கொஞ்சமா இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இது சென்டர்ல வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நம்ம இப்போ டிக்கி ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். கட்லெட்டுக்கும் டிக்கிக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம கட்லெட் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளோர்ல மைதா மாவுல டிப் பண்ணியோ இல்லை எக்ல டிப் பண்ணியோ நம்ம வந்துட்டு கிரம்ப்ல வந்துட்டு பரட்டி எடுப்போம். ஆனால் டிக்கிக்கு வந்துட்டு நம்ம அதை செய்ய போறது இல்லை. இது இப்படியே நம்ம வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுப்போம். அதுதான் டிக்கிக்கும் கட்லெட்டுக்கும் ஆன வித்தியாசம். பாருங்க, இந்த மாதிரி அழகா இந்த மாதிரி ஒரு டிக்கி ஷேப்புக்கு நீங்க கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பிளேட்ல வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா டிக்கியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி உருளைக்கிழங்குக்குள்ள இந்த ஸ்டஃப் பண்ணி நம்மளுடைய எல்லா உருளைக்கிழங்குலையும் நம்ம பன்னீர் ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி டிக்கிஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன்ல வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்றதுக்கு நான் ஆயில் விட்டு வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் வந்துட்டு மீடியம் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த டிக்கிஸ் வந்துட்டு இதுல பிளேஸ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. நிறைய டம்ப் பண்ண வேண்டாம், அப்பனா உங்களுக்கு டர்ன் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
இது கீழ் சைடு வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணி விடலாம். இப்போ நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணி பார்க்கலாம், கீழ் பகுதி வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சான்னு சொல்லி. கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இதுல வந்துட்டு ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா இது பிரிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா கரெக்டான அளவுல கார்ன்ஃபிளவரோ இல்ல பிரெட் க்ரம்ஸோ போட்டு நீங்க வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா வச்சுக்கணும். அதனால லேசா கோல்டன் கலர் வந்திருக்குது, இன்னும் நல்லா கலர் மாறணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரியே நல்லா டர்ன் பண்ணி நல்லா கலர் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பன்னீர் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ டிக்கி ரெடி ஆயிடும். பாருங்க, நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு, மேல் பகுதி வந்துட்டு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி கலர் மாற வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையா மீடியம் ஹீட்ல ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட டிக்கி. இப்போ இதை வந்துட்டு நம்ம இதுல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். இந்த ஆயில் வந்துட்டு ட்ரெயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். இந்த எக்ஸஸ் ஆயில் வந்துட்டு அப்சர்வ் ஆயிடும். பாருங்க எவ்வளவு அழகா நம்மளோட பன்னீர் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ டிக்கி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அழகா இருக்குல்ல, சாப்பிடலாம் போல. மீதி இருக்கிற டிக்கிஸையும் நான் அதே மாதிரி போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். பாருங்க நம்மளோட டிக்கி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்ப்போம், நம்மளோட ஸ்டஃபிங் உள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்க நம்மளோட பன்னீர் ஸ்டஃபிங் உள்ள தெரியுதா? உள்ள வந்துட்டு நல்ல ஜூஸியா ஒரு க்ரீமியா இருக்கும். இந்த பன்னீர் ஸ்டஃபிங் சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும். நம்மளோட டிக்கி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் அப்புறம் ஆனியனோட நீங்க பரிமாறலாம். மின்ட் சட்னி இருந்தாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதோட காம்பினேஷனுக்கு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.